ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ் ஹோம்மேட் ரெசிபி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, மைக்ரோவேவ் தேவையில்லை, முட்டை தேவையில்லை. அதனால் நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணலாம் நான் உங்களுக்காக இது கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்திருக்குது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நான் பனானா சாக்லேட் 2 சேர்த்து தான் பண்ணியிருக்கு. வீட்டில் எப்போவாச்சும் நிறைய பனானா வரும், அப்போது கொஞ்சம் ஜாஸ்தி நாள் ஆகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, கொஞ்சம் கருப்பு கலர் வந்துடும். அந்த பனானா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட டெசர்ட் அந்த மாதிரி எது வேணும்னா நீங்கள் அப்படி சாப்பிட்றலாம். அது யூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிபி கிடச்சிடும். வீட்டில் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே வாங்கி கொடுத்திங்கன்னா அது நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோசஸிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் அது நல்லது இல்லை அவ்வளோ. இது வீட்டில் நம்ம செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்து கூட தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 பனானா எடுத்துருந்தேன், வாழைப்பழம் 4 எடுத்துருந்தேன். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்குது அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ராஷ் பண்ணி எடுத்துகிட்டு, ரொம்ப நைஸானா மிக்சியில் அடிக்க வேண்டாம். ரொம்ப நைஸாகிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சங்க்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்குவோம். அப்புறம் ஒரே ஒரு மெஷர்மெண்ட்காக கப் எடுத்துருக்கு, கட்டோரி எடுத்துருக்கு. அதே மெஷர்மெண்ட்டில் இப்போ ஒரு கிண்ணம் ரவா போட்டிருக்கு. ரவா கேசரி யார் என்ன வேணும்னா சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அது தெரிஞ்சுக்கோங்க. நான் ரவா ஒரு கட்டோரி போட்டிருக்கு. அதே கட்டோரியில் இப்போ சர்க்கரை போட்டிருக்கு ஒரு கிண்ணம். அப்புறம் அதே கிண்ணத்தில் பால், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். பால் பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான சூடு இருக்குது, சில்லு இல்லை, லைட்டான வெதுவெதுப்பான சூடு இருக்குது. இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். இதில் மட்டும் ஒரு பொருள் போடுறப்போ நான் என்னோடய ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. உப்பு போட்டேன், 2 பிஞ்சு உப்பு போட்டேன். ஸ்வீட் ரெசிப்பியில் 2 பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் ஒரு மசாலா டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா மூடி வச்சுட்டு அது அரை மணி நேரம் வச்சிடணும். அரை மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை கடைஞ்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம்ல, அதுவும் நல்லா இதாகிடும். நல்லா உள்ளெல்லாம் பால் உள்ளே போய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த ப்ராசஸில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் மறுபடியும் பால் ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணி சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா என்ன மாதிரி ஈஸி ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சாக்லேட் பிஸ்கட் எடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன பிஸ்கட் பிடிக்கும் நீங்கள் அதை கூட எடுத்துடலாம். சாக்லேட் பிஸ்கட் நல்லா எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் தட்டி ஒரு பாதியாக உடச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக உடைக்க வேண்டாம். ரொம்ப நைஸாக உடைச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக சாக்லேட் ஆகிடும். உங்களுக்கு நல்லா அழகாக இருக்காது. நான் எப்படி பாதியாக கொஞ்சம் சங்க்ஸ் மாதிரி உடச்சிடுறதுக்கு அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றப்போ ஒவ்வொரு வயிற்றில் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும். அதனால் இப்போ அதை மிக்ஸ் பண்ணுறப்போ லாஸ்ட்டில் நம்ம பேக்கிங் சோடாவும் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கு. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேக்கிங்காக நாங்கள் எந்த டின்னு யூஸ் பண்ணுறோம் அது க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு இருக்குல்ல அது டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பெட்டர் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு ஒரு தட்டி எடுத்துக்கணும். ஏன்னா பபுள்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கப்புறம் நம்ம பேனில் பண்ண போகிறோம். பழைய ஒரு கடாய் வச்சுட்டு கல் உப்பு இருக்குல்ல அதை போட்டுடலாம். போட்டுட்டு
நல்லா நைஸாக மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 10 நிமிஷம் கழித்து ஒரு இது ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட்டர் எடுத்து கேக் டின் போட்டிருக்கோம்ல அதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப லோ இல்லை, ரொம்ப ஹை இல்லை. அதுக்கப்புறம் 25 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் தொடர்ந்து பார்த்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு. மறுபடியும் 10 நிமிஷம் போட்டு இப்போ தொடர்ந்து பார்த்தா கரெக்டாக வந்துருச்சு. ஒட்டவே இல்லை, அதனால் கரெக்டாகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்லேட் கனாஸ் பண்ணிடலாம். அது நல்லா சூடு ஆறுட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கனாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு க்யூப் பட்டர் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட், அப்புறம் நம்ம வந்து நார்மல் சில்க் சாக்லேட் இருக்கும்ல அது போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துகிட்டேன். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கனாஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இப்போது கேக் எடுத்துடலாம். சூடாடிடுச்சுன்னா அப்போ தான் கேக் எடுக்கணும், இல்லைன்னா டின்லேருந்து ஒட்டி பிச்சு போயிடும். மூடி வச்சுருந்தேன் நான் அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சூடு நல்லா ஆடிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சைடில் நல்லா கத்தி வச்சு இப்படி எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும், இல்லைன்னா வராது. இப்போ வந்து திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. உடையவே இல்லை. எவ்வளோ அழகாக வந்திருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாக்லேட் கனாஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட வந்து டெக்கரேஷன் சாமான் ஏதோ இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் இந்த கேக்கு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாக்லேட் டேஸ்ட் இருக்கும், பனானா டேஸ்ட் இருக்கும். டீ கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலில் அந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொடுக்கலாம். இப்போ இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து வந்தால் பசிக்கும்ல, இந்த ஸ்நாக்ஸ் டைமில் நீங்கள் போடலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து சாக்லேட் கனாஸ் நல்லா மேலே எவ்வளோ வேணும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் ஸ்ப்ரிங்கிள் என்கிட்ட இருந்துச்சு, அது மேலே டெக்கரேஷன் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்க பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்கன்னா இன்னும் டெக்கரேஷனுக்கு கூட தேவையில்லை. இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்காக செய்கிறீங்க, டெசர்ட்காக ஃபங்க்ஷன், அப்புறம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே இருக்குது அப்போ செய்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கடையிலேருந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் டச் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. சைட்லேருந்து பாருங்கள், அவ்வளோ ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்குது சாக்லேட்டோடு. கட் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன், எடுங்க பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இன்னும் செம டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தூக்கியே போட மாட்டீங்க. இனிமேல் ஜாஸ்தி உங்களுக்கு பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. டீ டைமில் நீங்கள் சாப்பிட்டு டீ கூட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு முக்கியமாக டீ கூட சாப்பிட்றது தான் இந்த கேக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி செய்வேன், என் பையனுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணுறப்போ அவ்வளோ ஸ்மூத்தாக கட் பண்ணி வந்துடுச்சு, உடையவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை இல்லாமல் மாய்ஸ்ட், நல்லா ஸ்பஞ்சி மாய்ஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எனக்கு பழம் அந்த மாதிரி ரொம்ப பழுத்துருச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நல்லா பழுத்துருச்சு. அதனால் சரி நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். அப்புறம் இங்கே யூடியூப் ஃபேமிலிக்காக அவங்களுக்காக காட்டிடலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும், அவங்களுக்கு நல்லா இது யூஸ் ஆகும். அப்புறம் இப்போது ஃபெஸ்டிவல் டைம் வேறு, அதனால் இது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு யூஸ் ஆகிடும், ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் செஞ்சு உங்களுக்காக காட்டுறேன். நீங்கள் வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அதை கூட சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நிறைய பிரியாணி ஐட்டம்ஸ், நிறைய கிரேவி ஐட்டம்ஸ், டிஃப்ரெண்ட்டான சமையல் எல்லாம் இருக்குது, விதவிதமான சமையல் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூட காட்டினேன், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு.
உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க.